நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பக்தி மன்றம் இப்பொழுது இங்கே அரங்கேற இருக்கிறது. பட்டிமன்றங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அது என்ன பக்தி மன்றம் சொன்னா, பொதுவாக பட்டிமன்றங்களிலே ஒரு அணியை உயர்த்தி பேசக்கூடிய அந்த நேரத்திலே இன்னொரு அணியை தாக்கி பேசக்கூடிய ஒரு தன்மையை நாம் பார்த்திருக்கிறோம். ஒன்றினுடைய வீழ்ச்சியில்தான் மற்றொன்றினுடைய வெற்றி என்று சொல்வது பட்டிமன்றம். இல்லை இல்லை, எதனுடைய வீழ்ச்சியும் இல்லாமலேயே இன்னொன்றினுடைய வெற்றியை நாம் காட்ட முடியும் என்று முயற்சிப்பது பக்தி மன்றம். அந்த முயற்சியை இங்கே முதல் முறையாக நாங்கள் செய்கிறோம். பக்தி மன்றத்திற்கு இந்த மன்றத்தை நடத்தி கொடுப்பதற்கு நடுவராக வந்திருக்கக்கூடியவர் வணக்கத்திற்குரிய பேராசிரியர் இரா செல்வகணபதி ஐயா அவர்கள். பக்தி மன்றத்திலே 2 பேர் இந்த மேடையிலே பேச இருக்கிறார்கள். ஒன்று, நீங்கள் அனைவரும் அறிந்த புலவர் ராமலிங்கம் அவர்கள். அவர் திருநாவுக்கரசரின் பக்தி நெறி என்று பேச வந்திருக்கிறார். விஜயசுந்தரி அவர்கள் திருஞான சம்பந்தரின் பக்தி நெறி என்று பேச வருகிறார்கள். அவர்கள் இருவரையும் இந்த மேடைக்கு ஐயா செல்வகணபதி ஐயாவோடு இணைத்து அழைக்கிறோம். மேடை பேராசிரியர் இரா செல்வகணபதி ஐயா அவர்கள் வசம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அழகிற் சோதியன், அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உலகெங்கும் வாழும் விஜய் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஏதேனும் தொலைக்காட்சி வரிசையில் ஒரு புதுமை செய்ய வேண்டுமென்றால், இலக்கியமாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், நாட்டியமாக இருக்கட்டும், அல்லது பல்வேறு வகையான பிற துறைகளாக இருக்கட்டும், திட்டமிட்டு புதிய ஒன்றை முதலில் தொடங்குகிற கலை விஜய் டிவிக்கு மட்டுமே கைவந்த கலை என்பதை நேயர்களிலே ஒருவனாக இருந்து ரசித்து வருகிறவன் நான். 40 ஆண்டுகளாக தமிழ் படித்து சைவம் பேசுகிற எங்களுக்கே தோன்றாத ஒரு அரிய தொடராக பக்தி மன்றம் என்கிற ஒரு இனிய தொடரை இவர்கள் கண்டெடுத்திருக்கிறார். அது என்ன பக்தி மன்றம்? சண்டை போட்டுக்கொள்ளாமல், ஒருவரோடு ஒருவர் உரசி பார்க்காமல், ஒருவரை ஒருவர் காயப்படுத்தாமல், இருவரையும் மதித்து போற்றுகிற பண்பாடு தமிழர்களுக்கு மட்டுமே உரிய மிகச்சிறந்த பண்பாடு. பல்லக்கின் மேலே ஞானசம்பந்த பெருமான் ஏறி வருகிறார். மதுரையிலே அற்புதங்களை நிகழ்த்திவிட்டு வருகிற பாதையில் பல்லக்கில் இருந்தவாறு கேட்கிறார், என்னுடைய தந்தை போன்ற திருநாவுக்கரசர் எங்கே இருக்கிறார்? சுவாமிகளே, இதோ பக்கத்தில் திருவையாற்றுக்கு செல்கிற பாதையில் சின்ன ஒரு கிராமம் திருப்பூந்துருத்தி என்று இருக்கிறது, அந்த திருத்தலத்தில் இருக்கிறார். பல்லக்கை திருப்புங்கள். பல பேர், 16 பேர் பல்லக்கை தூக்கி கொண்டு போகிறார்கள். ஊர் எல்லை. நாவுக்கரசர் பெருமான் பல ஆண்டுகள் தங்கியிருந்து தேவார பதிகங்களை பாடுகிற மிகச்சிறந்த தலம் அந்த தலம் திருப்பூந்துருத்தி. அங்கே போனதும் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த ஞான குழந்தையை வரவேற்பதற்காக காத்து நிற்கிறதாம். பெரும் கூட்டத்தில் 16 ஆண்டு நிறையாத அந்த சின்னஞ்சிறு குழந்தை கண்களால் துழாவுகிறது. என் தந்தை, என்னாலே அப்பா என்று அழைக்கப்பட்ட அந்த பெரியவர் நாவுக்கரசர் பெருமான் எங்கே என்று தேடுகிறது. கண்ணிலே படவில்லையா. உடனே பக்கத்திலே இருக்கிறவர்களை பார்த்து குனிந்து கேட்டார், என் அப்பர் எங்குற்றார் என்று கேட்டாராம். என் அப்பா எங்கே? உடனே கீழிலிருந்து ஒரு ஈனக்குரல் வந்தது, உங்களுடைய தந்தையாகிய நான் உம்முடைய பல்லக்கை தாங்குகிற பெருவாழ்வு பெற்று இதோ கீழே நிற்கிறேன் என்று நாவுக்கரசருடைய குரல் வந்ததாம். பல்லக்கிலிருந்து இறங்கி அவருடைய திருவடியை இவர் வணங்க, அவர் இவரை வணங்க, அன்பிலே ஒருவர் கலந்து போனார்கள். ஒரே சமகாலத்தில் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தமிழ்நாட்டில் இறைவனுடைய திருவருளால் இந்த மண்ணுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மகான்கள் நம்முடைய ஞானசம்பந்தரும் நாவுக்கரசர் பெருமானும் பக்தியை இந்த மண்ணில் வளர்த்தார்கள். பக்தி என்றால் ஆலயங்களுக்கு சென்று குட்டி கொண்டு தோப்புக்கரணம் போட்டு படையல் போடுகிற பக்தியை சொன்னவர்கள் இல்லை, சமூகத்தோடு இணைத்து பக்தியை சொன்னவர்கள். ஒன்று சொல்லுகிறேன் உங்களுக்கு, மிக பணிவோடு நான் இந்த கேள்வியை உங்களிடம் கேட்கிறேன். இவ்வளவு பெரிய சென்னை மாநகரத்தில் 60 லட்சம் மக்கள் இருப்பதாக ஒரு கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 60 லட்சம் மனிதர்களையும் மக்களையும் கட்டுப்படுத்துவதற்கென்று
எத்தனை காவலர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டால் ஒரு 6000 பேர், இல்லை என்றால் ஒரு 20,000 பேர் இருப்பார்கள். நான் திருடியதில்லை, நீங்களும் தான். நான் பிழை செய்ததில்லை, நீங்களும் தான். இன்னொருவரை நாம் ஏசி தெருச்சண்டைக்கு போனதில்லை, நீங்களும் தான். வேறு ஒருவருடைய பொருளுக்கு ஆசைப்பட்டதில்லை, நீங்களும் தான், நானும் தான். நாம் எல்லோரும் இப்படி ஒழுக்கமாக நடந்து கொண்டிருப்பதற்கு காவல்துறை மீது கொண்டிருக்கிற பயத்திலா நான் யோக்கியனாக இருக்கிறேன் என்றால் என் உடம்பிலே ஞானசம்பந்தரும் நாவுக்கரத்தரும் விதைத்திருக்கிற பண்பாடு என்னை மனிதனாக இந்த மண்ணிலே வாழ வைக்கிறது. அதுதான் பெருமக்களே, நாம் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நல்லவர்களாக வாழ்கிறோம். தவறு செய்ய வேண்டும் என்று மனம் சொன்னால் அந்த 4 பேர் என்ன சொல்வார்கள் என்று நாட்டிலே ஒரு பழமொழி உண்டு. யார் அந்த 4 பேர் என்றால், இன்றைக்கு இவர்கள் பேசப்போகிற திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரரும் மாணிக்க வாசகரும் என்று எப்படி பாடினாரோ என்று அப்பரும் சுந்தரரும் ஆளுடைய பிள்ளையும் மாணிக்க வாசகரும் எப்படி பாடினாரோ என்று பிற்காலத்தில் இருக்கிறவர்கள் வாயூறி போகிறார் போல் இந்த மண்ணில் பெருமானாலே அனுப்பித்தரப்பெற்ற 2 பெரிய அருட்கடகள் சம காலத்தில் இந்த மண்ணிலே வந்து பிறந்தன. ஒருவர் சின்னஞ்சிறு குழந்தையாகிய வேதியர் குலத்திலே, வேதம் வல்ல குலத்திலே வந்து பிறந்த ஞானசம்பந்த பிள்ளையார் அன்பே வடிவானவர். சமணர்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து தாய் சமயத்துக்கு திரும்பிவிட்டார் திருநாவுக்கரசருங்கிற ஒரே காரணத்திற்காக என்ன தண்டனை தரலாம் என்று கேட்டபொழுது, கல்லோடு கட்டி கொண்டு போய் கடலிலே போட்டுவிடுங்கள் என்று சொல்ல, ஒரு பெரிய பாறாங்கல்லிலே திருநாவுக்கரசரை படுக்க வைத்து கயிற்றால் கட்டி கொண்டு போய் கடலிலே போட்டார்கள். கல்லோடு அவர் சமாதியாகட்டும்னு. ஒன்றும் செய்யவில்லை, மறுப்பு காட்டவில்லை, முகம் சுளிக்கவில்லை. இந்த சத்தியாகிரகத்தை, இந்த அன்பை, இந்த பொறுத்தாற்றுகிற திறத்தை, இந்த மன தைரியத்தை எது நமக்கு தருகிறது? எங்கள் பெருமான் தருகிறார். எப்படி? அந்த மிக அழகாக கல்லோடு கட்டி அழைத்து கொண்டு போய் கீழே போடுகிற நேரத்தில் சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழுது, பாருங்கள் பெருமக்களே, கல் தூணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே என்று அதிலே இறங்கினார். கல் மிதந்தது என்று அந்த பாட்டு பிறந்த பின்புலத்தை சேக்கிழார் பெருமான் எடுத்து சொல்கிறார். உலகத்தில் எந்த மொழிக்கும் அருளாளர்களுடைய பாட்டுக்கு பின்புலம் என்ன என்பதை சேக்கிழாரை போல் எடுத்து சொன்னவர்கள் இல்லை. அந்த செல்வத்தை பெற்ற வேறு சமயங்களும் இந்த மண்ணிலே இல்லை என்றால் எவ்வளவு பெரிய சமயத்திற்கு நாம் சொந்தக்காரர்கள், அது நமக்கு தெரியாது போயிற்று. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 30 ஆண்டு காலம் தெருவில் போகிறவர்களை விரட்டி 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 பிச்சை எடுத்த அந்த முச்சந்தி பிச்சைக்காரனை ஊர்க்காரர்கள் எல்லாருக்கும் தெரியும். 80 வயதில் ஒரு நாள் செத்து தொலைத்தான். புதைப்பது எங்கே என்று ஊர்க்காரர்கள் கூடி, இவன் எந்த இடத்திலே இருந்து பிச்சை எடுத்தானோ அங்கேயே புதைக்கலாம்னு ஆலமரத்தடியிலே குழி வெட்டினார்கள். 5 அடி வெட்டிவிட்டு 6வது அடிக்கு பாறையை போடுகிற பொழுது கலீர் என்று சத்தம் கேட்டது. மெல்ல லேசாக மண்ணை எடுங்கள். எடுத்து பார்த்தால் 3 பொற்குடங்களில் ஒன்றொன்றிலும் 1000 வராகன் பவுன் இருந்ததாம். இதை பார்த்துவிட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், தன்னுடைய காலடியில் விலை மதிப்பில்லாதிருக்கிற ரத்தினங்களும் பொக்கிஷமும் இருக்கிறது என்று தெரியாது, அதன் மேலேயே தரித்திரனாக 30 ஆண்டு இருந்து கையேந்திய பிச்சைக்காரனைப் போல் தங்களிடம் எப்படிப்பட்ட கலைஞானங்கள் இருக்கிறது என்று தெரியாது உலகவரிடம் பிச்சை எடுக்கிறவர்களாக இந்தியர்கள் இருக்கிறார்கள். இதை எப்பொழுது அவர்கள் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் என்று கேட்டார். அதை தெரிந்து கொள்வதற்கு முதல் வாயிலை இன்றைக்கு நம்முடைய விஜய் டிவி திறந்திருக்கிறது. உங்கள் கரவொலியோடு அதற்கு நான் என்னுடைய பெரிய பாராட்டுதல்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, மிக அருமையான சிந்தனையாளர்களை தேடி பிடித்திருக்கிறீர்கள். இந்த அருமையான மன்றத்தில் அதிகமாக பேசப்படாத, சொல்லப்போனால் தமிழகத்து மேடைகளில் அதிகமாக சிந்திக்க பெறாத 2 பெரும் அருளாளர்களை பக்தி தடத்தில் நின்று சமூகத்தை மேலெடுத்து சென்ற மாபெரும் அருளாளர்களாகிய திருஞான சம்பந்த பிள்ளையாரையும், சின்ன குழந்தை வயது முதிர்ந்தவராகிய ஒரு பெரியவரையும் சமயவாதிகள் பேதாபேதம் கருதாது, வயது வித்தியாசம் கருதாது, குலப்பிறப்பு கருதாது ஒன்றாக கைகோர்த்து கொண்டு எப்படி சமயப்பணி ஆற்ற வேண்டும்ங்கிறதுக்கு
முதல் இலக்கணம் சொல்லிக் கொடுத்த 2 பெரியவர்களை இன்றைக்கு 2 அறிஞர்கள் இந்த மேடையிலே அழைத்து வந்து நமக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள். இடது பக்கத்திலே இருக்கிற ராமலிங்கம் அவர்கள் மிகச்சிறந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியராக ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் கையாலே ஆசிரியர் விருது பெற்ற பெருமைக்குரியவர். எடையோடுகிற நகைச்சுவையோடு எதையும் அழகுபட எடுத்துச் சொல்லுகிற திறமை பெற்றவர். நாவுக்கரசரை தன் தோள்களிலே தூக்கி கொண்டு இங்கே வந்திருக்கிறார். அவர் தன்னுடைய தோளில் ஒரு உழவாரத்தை சுமந்தார். அது உலகவர்களுக்கு தொண்டு செய்வதற்காக அவர் ஏந்திய கருவி. உழவார படையாளி என்று சேக்கிழார் அவரை சொல்வார். அவரை தோளில் சுமந்து கொண்டு ராமலிங்கம் வருகிறார். இல்லை, ஞானசம்பந்த பெருமான் பச்சை குழந்தை. ஒரு காலத்தில் குழந்தை நின்று அழுத நேரத்தில் அதற்கு பாலூட்டியவள் தாய் இல்லையா, அதனால் அவரை அழைத்து கொண்டு வர நான் தான் பொருத்தம் என்று அருமை சகோதரி விஜயசுந்தரி குழந்தையோடு இப்பொழுது இங்கே வந்திருக்கிறார்கள். இனி அவர்களாயிற்று, நீங்களாயிற்று. நடுவிலே இருந்து அவர்கள் சொல்லுகிற செய்திகளில் இருக்கிற சுகமான செய்தியை நான் எப்படி உள்வாங்குகிறேனோ அதை பற்றி 2 வார்த்தைகள் உங்களுக்கு சொல்வேன். இப்பொழுது ஞானசம்பந்த பெருமானுடைய பெருக்கெடுத்து ஓடிய, நாவுக்கரசருடைய பெருக்கெடுத்து ஓடிய மகத்தான சைவ பத்திமை என்கிற தடத்தில் நின்று முதலில் திருநாவுக்கரசர் பெருமானை கைப்பிடித்து அழைத்து கொண்டு இந்த மேடையேற வருகிறார் புலவர் ராமலிங்கம். ஒரு கைதட்டு கொடுத்து நீங்கள் அவரை வரவேற்க கேட்டுக்கொள்ளுங்கள். உலகெங்கிலும் இந்த பக்தி திருவிழாவை பார்த்து உடலுக்கும் உள்ளத்திற்கும் நலம் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்டார் விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, திருவிழா என்ற சொல்லை திருப்பி பார்த்தால் விழாதிரு என்ற அர்த்தம் கிடைக்கும். ஏ மனிதனே, நீ பண்பாட்டில், கலையில், கலாச்சாரத்தில், நாகரிகத்தில், மனிதநேயத்தில் விழாதிருக்க வேண்டுமென்றால் பக்தி திருவிழாவில் கலந்து கொள். கூடி சிந்திப்பது திருக்கூட்டம், கூடி கலைவது தெருக்கூட்டம். இந்த திருக்கூட்டத்தை நான் வணங்குகிறேன். அன்பு சகோதரி விஜயசுந்தரி அவர்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, இந்திய தேசத்தினுடைய மிகப்பெரிய பலம் ஆன்மீக பலம். அதனால்தான் 1000 சிக்கல்கள், 1000 பிரச்சனைகள் இங்கே தலையெடுத்திருந்தாலும் உலக நாடுகளெல்லாம் வணங்குகிற பெருமையும் சிறப்பும் இன்றும் பெற்றிருப்பதற்கு காரணம் நாம் காலம் காலமாக போற்றி வருகிற அந்த ஆன்மீக பலம்தான். அருமை பெரியோர்களே, உருவ வழிபாடு, அருவ வழிபாடு, அருவுருவ வழிபாடு. இந்த உருவ வழிபாட்டிற்கு தில்லை நடராச பெருமானை சொல்லுவார்கள். அருவ வழிபாட்டிற்கு சிதம்பர ரகசியத்தை சொல்லுவார்கள். அருவுருவ வழிபாட்டிற்கு சிவலிங்கத்தை சொல்லுவார்கள். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த நடையும் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்றார் நாவுக்கரசர் பெருமான். மீண்டும் மீண்டும் இந்த பேரழகை கண்டு தரிசிப்பதற்கு நான் பிறவி எடுக்க வேண்டும். அருமை பெரியோர்களே, ஒரு சின்ன வரலாற்றை நான் நினைவுபடுத்துகிறேன். ஆழ்வார் சமஸ்தானத்திற்கு சுவாமி விவேகானந்தர் அழைக்கப்பட்டிருக்கிறார். அங்கே இருக்கிற நாற்காலியில் அமர்த்தப்படுகிறார், உட்காருகிறார். சமஸ்தானத்தின் அரசர் ஒரு கேள்வியை கேட்கிறார். கல்லாலும் மண்ணாலும் மரத்தாலும் செய்யப்படுகிற உருவத்தில் கடவுள் இருக்கிறார் என்று நீங்கள் வணங்குகிறீர்களே, அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை என்று சொன்னார். இதற்கு உங்களுடைய பதில் என்ன என்று கேட்கிறார். புன்னகையோடு வெற்றிருந்த சுவாமி விவேகானந்தர் அருகிலே இருக்கிற திவானை பார்த்து சொன்னார், அதோ சுவற்றில் மாட்டப்பட்டிருக்கிற அந்த மனித உருவ படத்தை கொண்டு வா என்று சொல்லுகிறார். அந்த படம் அவர் அருகே கொண்டு வரப்படுகிறது. சுவாமி விவேகானந்தர் திவானை பார்த்து சொல்லுகிறார், இந்த படத்தில் எச்சில் துப்புங்கள் என்று சொல்லுகிறார். பதறிப்போகிறார் திவான், அதிர்ச்சி அடைகிறார் அரசர். ஏன் தெரியுமா? அந்த படம் அரசருடைய படம். விலவிலத்து போன திவானை பார்த்து விவேகானந்தர் சொல்லுகிறார், ஏன் பதறுகிறீர்? என்ன காரணம்? இது யார் தெரியுமா?
இது எங்கள் அரசர், எங்கள் அரசர். வெற்று காகிதத்தில் வரையப்பட்ட படமே உனக்கு அரசராக தெரிகிற போது நாங்கள் வணங்குகிற உருவத்திலும் கடவுளை பார்க்கிறோம். இந்த வழிபாட்டு நெறிமுறைகளை வளர்த்த பெருமை சைவ சமய குறவர்களுக்கு அற்புதமாக அமைந்தது. அவர்கள் சொன்ன வழிபாட்டினுடைய நெறிகளை பற்றித்தான் இங்கே சிந்திக்க நாங்கள் சில கருத்துக்களை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். திருநாவுக்கரசருக்கு 3 பேர். அவங்க அம்மா அதாவது புகழனியாரும் மாதுக்கினியாரும் புகழனாரும் சேர்த்து தாய் தந்தை வைத்த பெயர் மருள்நிக்கையார். அவர் சமணத்துக்கு போன பிறகு அத்தனை நூல்களையும் படித்து மேலே அங்கேயும் தலை நிமிர்ந்து நிற்கிற போது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் தர்மசேனர். மருள் நீக்கியார் தர்மசேனராக மாறினார். ஆளுடை பிள்ளையார் தான் அவரை அப்பர் என்று அழைத்தார். வாரியார் சாமிகள் சொல்வார், அவர்தான் அப்பர், நாமெல்லாம் லோயர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அப்பராக 3 முப்பெரும் பெயரிலே விளங்கியவர். அவர்தான் இந்த ஆழ்ந்த நம்பிக்கையை, எப்படிப்பட்ட சமய நம்பிக்கை கொடுத்திருக்கிறார்? உழவாரப்பணி. நாவுக்கரசர் பெருமான் நமக்கு அறிமுகப்படுத்திய மார்க்கம் தாச மார்க்கம். ஆண்டவனுக்கு எப்பொழுதும் நாம் அடிமையாக இருந்து தொண்டு செய்ய வேண்டும். இதுதான் அவர் காட்டிய தலையாய பக்தி நெறி. நீ இப்படி தொண்டு செய்தால் இறைவன் உன்னுடைய உள்ளத்தில் குடியேறி உனக்கு எல்லா அருளையும் தருவான். அதனால்தான் அவரு பரசமயத்திலே இருந்து மீட்கப்பட்டவர். அவருடைய தமக்கையார் திலகவதியார் திருநீறு கொடுத்து நமச்சிவாய் என்ற 5 எழுத்து மந்திரத்தை ஓதி அவருக்கு கொடுக்கப்பட்ட சூளை நோயை நிவர்த்தி செய்து அவரை சைவ சமயத்திற்கு கொண்டு வந்தார். அங்கே பாலை கொடுத்து ஆட்கொண்ட பெருமான் ஞானசம்பந்த வள்ளல். இங்கே சூளை கொடுத்து ஆட்கொண்ட பெருமை நாவுக்கரசருக்கு. எப்படிப்பட்ட வழி துடிக்கிறார். அவர் சார்ந்திருக்கக்கூடிய சமண சமயத்திலே அதற்கு ஒரு தீர்வு கிடைக்காத போது சகோதரி திலகவதியார் அளித்த திருநீரும் அவர் ஓதிய நமச்சிவாய் 5 எழுத்து மந்திரமும் அவருக்கு முழு நிவாரணத்தை கொடுக்கிறது. நம்முடைய சைவ சமயத்தில் ஒரு முழு நம்பிக்கை பிறக்கிறது. அப்புறம் தான் நாவுக்கரசர் யாரு? எம்பெருமான் இறைவனே அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய அசரீரியான அற்புத பெயர் நாவுக்கரசு. இந்த நம்பிக்கைன்றது பல வகை. சில சமயங்களில் சமயத்தில் நம்பிக்கை அவருக்கு வந்தது. சில பேருக்கு நமக்கெல்லாம் சமயத்தில் நம்பிக்கை வரும். ஊட்டி மலை மேலே பஸ்ஸு போகுது, சாயந்தரம் 6:30 மணி, இருட்டுற நேரம், டிரைவர் கஷ்டப்பட்டு ஓட்டினுக்கிறார். டிரைவருக்கு பின்னாடி ஒருத்தன் உட்காந்து பொண்டாடி சரியில்லை, புள்ள சரியில்லை, ஊர் சரியில்லை, உலகம் சரியில்லைன்னு புலம்புனா டிரைவர் டென்ஷன் ஆகிட்டார். கண்டக்டர் இவனை இடத்த விட்டு மாற்று. எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, இவன் வேற என்ன டென்ஷன். இல்லை சாமி, எனக்கு ரொம்ப நாளாக எதுவும் சரியில்லைடே, எல்லாம் சரியாகவும் நம்பிக்கை. எதை வச்சு நம்புறது? நானும் 6 மாதமாக நம்பி தான் பார்க்குறேன், ஒன்றும் சரியாகலையே. நம்பிக்கை. எதை வச்சு நான் சொல்கிறேன்? இப்போ எனக்கும் தான் 2 கண்ணும் தெரியல, இந்த பஸ்ஸு போகும், நான் நம்பலையா? உடனே அவன் பாருங்க நமச்சிவாய 5 எழுத்து மந்திரத்தை இவ்வளோ நேரம் மறந்துருந்தான். இப்போ அவன் உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்? இந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்ற ஆண்டவனே. அதனால் சில பேருக்கு சமயத்தில் நம்பிக்கை வரும். ஆனால் அவருக்கு சமயத்தில் நம்பிக்கை வந்து இங்கே வந்தார். நிறைவு நாள் வரையில் இங்கே தலை நிமிர்ந்து நின்றார். மீண்டும் சந்திப்போம். புலவர் ராமலிங்கம் அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு தொடக்க உரையை சொல்லி நாவுக்கரசரை மெல்ல அவருடைய நாவிலிருந்து நம்முடைய நெஞ்சத்தடத்திற்கு இடம் மாற்றியிருக்கிறார். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. ஒரு சமயத்தை தாய் சமயமாகிய சைவத்தை விட்டுட்டு பக்கத்தில் இருந்த சமண பள்ளிக்கூடத்தில் என்னதான் அப்படி சொல்லிக் கொடுக்கிறார்கள்னு ஒரு தேடல் திருநாவுக்கரசர் போகிறார். அப்படி போகிறத பற்றி சொல்கிறப்ப கூட சேக்கிடார் சொன்னார், வழிகாட்ட வேண்டிய சிவபெருமான் ஒழுங்காக வழிகாட்டியிருந்தால் இந்த புள்ள வழி தவறி போயிருக்காதான். சிவபெருமானா நல்லாறு ஆனவற்றை நம்பர் அருளாமையால் கொல்லாமை மறைந்துரையும் அவன் சமயம் குறுகினார்னார். அங்கே போயிட்டார். வயிற்று வலி கொடுத்து திருப்பி வந்தார். வாசலுக்கு வந்து நிற்கிறார். அக்காக்காரங்க வாழ்விழந்தவர்கள். திருமண நாளன்றைய திருமணத்திற்கு முன்னரே கணவனாக வர இருந்தவன் இறந்து போனான். கோயில் பணி செய்துக்கிட்டு இருக்காங்க அந்த சகோதரி.
உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் சகோதரிகளே, எல்லா மதங்களிலும் உலகத்தில் பெண்களுக்கு துறவு உண்டு. நம்முடைய நாட்டில் வந்தேறிய சமயங்களிலெல்லாம் துறவிகள் சகோதரிகள் நிறைய உண்டு. ஆனால் இந்து மதத்தினுடைய மகத்தான இரு பெரும் பிரிவாகிய சைவத்திலும் வைஷ்ணவத்திலும் மட்டும் பெண்களுக்கு துறவு கிடையாது. ஏன் கிடையாது தெரியுமா? நீ பெண்ணாக இருப்பதே ஒரு துறவு நிலை, அதற்கு மேல் ஒரு துறவு வேண்டாம்ங்கிறத. திலகவதியாரை துறவின்னு சொல்ல மாட்டார். இம்பர் மனை தவம் புரிந்து திலகவதியார் இருந்தார். கோயிலுக்குள்ள நுழையறதுக்கு காத்துக்கிட்டு நிற்கிறார் சமண மதத்து தலைமை குரு திருநாவுக்கரசர். அம்மா இடுப்பிலிருந்து ஒரு விபூதி பையை எடுத்து சிவபெருமானுடைய 5 எழுத்தாகிய நமசிவாயங்கிறத சொல்லி கொடுத்தாராம். அக்கா கொடுத்த திருநீற்றை இன்னொரு சமயத்தின் தலைமை குருமார் வாங்கி நெத்தி நிறைய உடம்பு மூரா பூசிட்டதும் கோயிலுக்குள்ளே வர்றாருன்னா, ஒரு மதத்திலிருந்து தாய் மதத்திற்கு வருகிறவரை தீட்சை செய்து தான் தாய் மதத்தில் சேர்க்க முடியும் அப்படின்னா, ஒரு விதவை போல் தோற்றம் தந்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரி கூட சிவன் தாழ்மலர்களில் அன்புடையவளாக இருந்தால் ஒரு ஆதீன குருமகா சன்னிதானம் போல் தீட்சை செய்கிற உரிமை பெண்மைக்கு உண்டு என்பதை சொன்ன சமயம் இந்த சைவ சமயம். அப்படிப்பட்ட சமயத்தில் வந்தவர்கள் நாம். அப்படி ஒரு பெண்ணாகிய பெருமாட்டியினால் பேரருள் பெற்று இந்த மண்ணுலகத்திலே பெரிய ஞானத்தை விதைத்த ஞானசம்பந்தரை அழைத்து கொண்டு விஜய் சுந்தரி வருகிறார். ஒரு கைதட்டு கொடுத்து நீங்கள் அவரை வரவேற்று கேட்டுக்கொள்ளுங்கள்.